அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமயம் செம்பட்டியில் நடத்தும் தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலை நீடிக்க விரும்பல, உங்களை எந்திரமா மாற்ற விரும்புகிறார். நீ மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதறுக்கோப்பாக்கவும் உன்னை எந்திரமா மாற்ற விரும்புறேன்னு சொல்றார் சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். நித்திய கிருபையோடு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், நீ என்னிடத்துல மனம் திரும்பு, நான் உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 94000449 94428000449. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின்
சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya. 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 யாவே ஹalleluya. 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 யாவே ஹalleluya. 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 ஆவியானவரே யாவே ஹalleluya. 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 நன்றி ஆவியானவரே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும்.
பாடுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். கடந்த நாளெல்லாம் சென்று வந்த பாதைகளிலும் கடந்து வந்த மாதங்களிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து கண்ணின் மணி போல காத்தார். எத்தனையோ நாசம் மோசங்கள் சத்துரு வெள்ளம் போல வந்த போதெல்லாம் மழை போல வந்தது, பனி போல விலக்கி பாதுகாத்து நம்மளை அருமையாக நடத்துகிறார். அதை நினைத்து ரொம்ப நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 19:7 நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை ஞானியுமாய் மாற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம், மனுஷனுடைய புத்தகங்கள் அல்ல. சில நாட்களுக்கு முன்பு பார்லிமெண்டில் ஒருவர் பேசினார். ஒரு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு அதை பேசினார். எழுதினவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் அதை பிடித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அதை கேட்டவர்கள் யாரும் அதற்கு செவி கொடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய வேதம் இருக்கிறதே, அது குறைவற்றதாம், ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாம். இன்றைக்கி கிட்னி பழுதடைந்தால் டயாலிசிஸ் பண்ணணுன்றாங்க. வாழ்வு அடைப்பு, இருதய அடைப்பு வந்தால் மாற்று பைபாஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் இருக்குதுல்ல, அந்த வசனம் குறைவற்ற ஒரு வாழ்க்கை, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொன்னார். இந்த வார்த்தைகளை நிறைவேற்றத்தாங்க இயேசு கிறிஸ்து ஒரு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சொன்னார். மத்தேயு 24:35 பார்க்கும் பொழுது, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தை ஒளிவதே இல்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்றார். மத்தேயு 5 சொல்லும்போது சொல்லுகிறார், தீர்க்க தரிசனங்களையாவது நியாய பிரமாணங்களையாவது அழிக்க நான் வல்ல, அதை நிறைவேற்ற வந்தேனார். ஒவ்வொரு கமா, ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனி குலத்திற்கு நிறைவேற்றி அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கத்தான் இயேசு இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இன்றைக்கி வானத்திலும் பூமியிலும் மனிதர்கள் எதையோ முக்கியப்படுத்துகிறாங்க. ஏசாயா 42:21 அவர் சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தை நான் முக்கியப்படுத்துவேன். இந்த வேதம் நடக்கும், இந்த வேதம்தான் கடைசி நாளில் நிறைவேறும் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கி இந்த வேத வசனத்தை யாருக்கோ எவருக்கோ ஆண்டவர் கொடுத்தார்ல, உங்களுக்கு எழுதி கொடுத்தார். தகப்பன் பிள்ளைக்கு எழுதி வைத்த சொத்து, அது உயில். ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். இதை தியானிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிறவன் பாக்கியவான். அப்படி தியானிக்கும்போது 37 சங்கீதம் 31 சொல்லுகிறது, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துக்குள் இருக்குமா. நீங்கள் படிக்கிற அந்த வார்த்தை உங்கள் சிந்தையில் இறங்கி, உங்கள் பார்வையில் இறங்கி, உங்கள் நாவில் இறங்கி, உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுது. அப்படியே ஒரு எழுச்சியை, ஒரு வல்லமையை பவரேற்றி விடுகிறது, பலவீனத்தை மாற்றி விடுகிறது. கர்த்தர் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. மட்டுமல்லங்க, மல்கியா 2:6 சொல்லுகிறது, வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. இன்றைக்கி இந்த வேதத்தை நமக்குள் வந்த வார்த்தையை வாயில் அறிக்கையிடணும், பாடணும், துதிக்கணும்.
இதைத்தான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வசனம் நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ உனக்கு ஒரு வழி கிடைக்கும். நீ உன்னை விருத்தியாக்கிக் கொள்வ. நீ சஞ்சலத்தினால் ஒடுங்கி போவதில்லை. உம்முடைய வேதம் நமக்கு மகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் துக்கத்தில் மடிந்திருப்பேன். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதமே மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தருடைய வேத வார்த்தை இன்றைக்கு உங்களை உயிர்ப்பித்து அனல் மூட்டி உங்கள் ஆத்துமாவை தேற்றி ஒரு குறையில்லாதபடி புதிய வருஷத்துக்குள் போகிற உங்களுக்கு சகல கிருபையும் நன்மையும் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை நிலைநிறுத்த இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அது உங்கள் வாயிலும் இருதயத்திலும் நிரம்பும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஆண்டவரே, இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதாக, தைரியப்படுத்துவதாக, என்னென்ன காரியங்கள் நிறைவேறாமல் தாமதித்து இந்த வருஷத்துக்குள் நடந்துவிட்டால் நலமாயிருக்கும் என்ற ஏக்கத்தோடு கதறி ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த நாளில் நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.